கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28:8 கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். He shall bless thee in the land which the Lord thy God giveth thee. உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆசீர்வாதமான இடத்தை வைத்திருக்கிறார். ஒரு வீடானாலும் சரி, ஒரு இடமானாலும் சரி, ஒரு வேலையானாலும் சரி, நமக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கிற தேசத்துல, உனக்கு கொடுக்கிற வேலையில, உனக்கு கொடுக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். எகிப்தில இருந்து இதுதான் சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். எகிப்தை விட்டு வந்த பின்பதாக என்ன செய்வோம் என்று திகைத்துக் கொண்டிருந்த, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற தேசம் மிக ஆசீர்வாதமான தேசம். அந்த இடத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் பார்த்து வைத்த அழகான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான பலத்தை தந்தார். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம வாழ்வை குறித்த ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே, உனக்கு கொடுக்கிற வேலையிலே, உனக்கு கொடுக்கிற பொறுப்புகளிலே, உனக்கு கொடுக்கிற இடங்களிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு சந்தோஷமான செய்தியில நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்தோடு வாழவே விரும்புகிறார். கஷ்டப்பட்டு வேதனையோடு சலிப்போடு தரித்திரத்தோடு வாழவே ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுக்கிற இந்த இடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இதுதான் நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதம் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அவருடைய பிள்ளைகளை கடைசி வரை ஜீவிப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே மேன்மைப்படுத்துகிறார். நமக்கு கொடுக்கிற அந்த இடத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கவலைப்படாதிருங்கள். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் கூட இருக்க கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை நிரப்பும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.